இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 5 போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடி வர்றாங்க. அதுல முதல் 2 போட்டிகள்ல விக்கெட் கீப்பரா விளையாடின கே.எஸ். பரத் பேட்டிங்ல பெரிய ரன்ஸ் எடுக்க தவறினாரு. அதனால அவருக்கு பதிலா 2023 வெஸ்ட் இண்டீஸ் தொடர்ல அறிமுகமாகி ஓரளவு அசத்தின இஷான் கிஷானை தேர்ந்தெடுக்க இந்திய அணி நிர்வாகம் விரும்பினாங்க. ஆனா கடந்த டிசம்பர்ல நடந்த தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடர்ல அவர் சொந்த காரணங்களுக்காக வெளியேறினாரு. அதனால ஜனவரியில நடந்த ஆப்கானிஸ்தான் T20 தொடர் மற்றும் இப்போதைய இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல அவர் தேர்வுக்கு தகுதியான பிளேயர்ஸோட பட்டியல்ல இடம்பெறல. அதனால இந்திய அணிக்கு மறுபடியும் திரும்ப ரஞ்சி கோப்பையில விளையாடி தயாராயிருங்க அப்படின்னு ராகுல் டிராவிட் அவரை அறிவுறுத்தி இருந்தாரு. ஆனா அதை செய்யாத இஷான் கிஷான் பரோடாவுக்கு போய் பாண்டியா சகோதரர்களோட சேர்ந்து 2024 IPL தொடர்ல விளையாடுறதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டாரு. இந்த நிலைமையில எந்த பிளேயரா இருந்தாலும் உள்ளூர் தொடர்ல விளையாடணும் அப்படின்னு BCCI செயலாளர் ஜெய்ஷா தெரிவிச்சாரு. மேலும் மத்திய சம்பள ஒப்பந்தத்துல கையெழுத்தாகியிருக்க மாதிரி எல்லா பிளேயர்ஸும் ஃபிட்டா இருக்கிற பட்சத்துல ரஞ்சி கோப்பையில கண்டிப்பா விளையாடணும் அப்படின்னு ஜெய்ஷா எச்சரிச்சாரு. ஆனா அதையும் மதிக்காத இஷான் கிஷான் பிப்ரவரி 16ஆம் தேதி துவங்கின ராஜஸ்தானுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை போட்டியில தன்னோட மாநில அணியான ஜார்க்கண்டுக்கு விளையாடல. இந்த நிலைமையில இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர், தீபக் சாகர் போன்ற பிளேயர்ஸ் ஃபிட்டா இருந்தும் ரஞ்சி கோப்பையில விளையாடாத பிளேயர்ஸுக்கு ஜெய்ஷா கடிதம் எழுதி கடைசியா என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காரு அப்படின்னா, தற்போது ஏற்பட்டிருக்க புதிய ட்ரெண்ட் ஆபத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு. சில பிளேயர்ஸ் உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு பதிலாக IPL தொடருக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இது எதிர்பார்க்கப்படாத மாற்றம். உள்ளூர் போட்டிகள் தான் இந்திய கிரிக்கெட்டோட அடித்தளமா இருந்துட்டு வருது. அதை ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. இந்தியாவுக்கு விளையாட விரும்புகிற ஒவ்வொரு பிளேயர்ஸும் உள்ளூர் கிரிக்கெட்ல தங்களோட திறமையை நிரூபிக்கணும். இப்பவும் உள்ளூர் கிரிக்கெட்ல வெளிப்படுத்துற செயல்பாடுகள் தான் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுறதுக்கான முதன்மை அளவுகோல். அதுல விளையாடாதவங்க மேல கடுமையான தாக்கங்கள் ஏற்படும். ரஞ்சி கோப்பை தான் IPL தொடர் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு. சுனில் கவாஸ்கர் போன்ற ஜாம்பவான்கள் காலையில சர்வதேச கிரிக்கெட்ல விளையாடி மாலையில உள்ளூர் போட்டிகள்ல விளையாடினாங்க. அதனால உள்ளூர் போட்டிகள் நம்மளோட பொறுப்பு மற்றும் பெருமையாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.